தங்களுக்கு துணை முதல்வர் பதவி ஒரு பொருட்டல்ல என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மதச்சார்பின்மை காப்போம் என்ற தலைப்பில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு அக்கட்சி தொண்டர்கள் நீல நிற உடைகள் அணிந்து பங்கேற்றனர். இதனால் அப்பகுதி முழுவதும் நீல நிறமாக காட்சியளித்தது. இதைத் தொடர்ந்து இந்தியாவை மதச்சார்பற்ற நாடாக பாதுகாப்போம் உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. மேடையில் பேசிய திருமாவளவன், தங்களுக்கு யாரும் அறிவுரை கூற வேண்டியதில்லை, அம்பேத்கரை தலைவராக ஏற்றவர்கள் சினிமாக்காரர்களின் பின்னால் செல்ல மாட்டார்கள் என்று கூறினார். எல்லோரும் தேர்தல் கணக்குகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யார் எந்த கூட்டணி எத்தனை இடங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அந்த கவலை இல்லை. யார் முதலமைச்சர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அந்த கவலை இல்லை. விடுதலை சிறுத்தைகள் திமுகவிடம் சிக்கிக் கொண்டு தவிக்கிறது. அட அற்பர்களே, அரசியல் அறியாமையில் உழலும் அரைவேக்காடுகளே, தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழியை தீர்மானிப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். சொல்ல போனால் இந்திய தேசிய அரசியலையும் கூர்மைப்படுத்துகிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இன்றைக்கு இந்திய அரசியலையே மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள், மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் என்று கூர்மைப்படுத்துகிற அரசியலை விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் முன்னெடுக்கிறது. இதன் வலிமையை உணராதவர்கள். திருமாவளவனுக்கு அரசியல் பண்ண தெரியல, பேரம் பேச தெரியல, பிளாக்மெயில் பண்ண தெரியல, துணை முதலமைச்சர் வேண்டும் என்று கேட்க மறுக்கிறார். முதலமைச்சர் பதவியை பற்றியே நாங்கள் கவலைப்படல. துணை முதலமைச்சர் பதவி எங்கள் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் பிரதமரை கைப்பற்றுங்கள் என்றுதான் வழிகாட்டி இருக்கிறார். அதுதான் அதிகாரமுள்ள பதவி, அதுதான் அரசு, அதுதான் அதிகாரமுள்ள பதவி. தலித்துகள், பழங்குடி மக்கள், இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். அந்த பிஜேபியுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல பேர் பல வேஷம் போடுறாங்க. சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க, ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோட வந்திருக்கிறாங்க. நாம எச்சரிக்கையா இருக்கணும். திடீர் முருகர் பக்தியுடன் மாநாடு நடத்தும் பாஜக என்றைக்காவது மக்கள் பிரச்சனைக்கு போராட்டம் நடத்தியதுண்டா எனவும் திருமாவளவன் கேள்வி எழுப்பினார். எங்களை நோக்கி அதிகாரம் வரும், எங்களை நோக்கி நாற்காலிகள் வரும், எங்களை ஒரு ஓரமாக உட்கார் என்று நீ சொன்னால் அதுதான் அந்த மேடையின் மையமாக மாறும். எங்களை இறங்கி போய் ஒரு ஓரத்திலே நில் என்று சொன்னால் நாங்கள் நிற்கிற இடமே அந்த அவையின் மையமாக மாறும். எங்களை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை நிறுவுவோம். கூட்டணி கணக்குகள் எல்லாவற்றையும் விட தேசம் முதன்மையானது. அந்த தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால், அம்பேத்கர் தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் அவர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும்.